ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في محكم تنزيله: هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أجنة في بطون أمهاتكم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: إن أحدكم يجمع في بطن أمه 40 يوما نطفة إلى آخر الحديث. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனது இறை இல்லத்தில் நம்மை ஒன்று சேர்த்து நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நல்பாக்கியத்தினை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கிறான். ஆனால் அதிலே மிக அற்புதமான உன்னதமான ஒரு உயர்வான படைப்பாக மனித இனத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அத்தனையும் அற்புதத்திலும் பேர் அற்புதமான ஒரு படைப்பு. மனிதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு நிலைகளையும் அல்லாஹு தஆலா கொண்டு வந்த விதத்தை பார்த்தால் நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம், அது சார்ந்த குர்ஆன் ஹதீஸ் எதுவாக இருந்தாலும் புராணங்களை இதிகாசங்களை போல் கதைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது அல்ல. கதைகள் என்பதே நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. அனைத்தும் உண்மை நிகழ்வுகள் தான். அத்தனை 25 நபிமார்களை குர்ஆன் பேசுகிறது என்று சொன்னால் அது புனையப்பட்ட கதை அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பிய நபிமார்கள் வாழ்ந்த வரலாறு, அது நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. இதை தாண்டி மனிதர்களுடைய படைப்பை பற்றி, அறிவியலை பற்றி ஏராளமான விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதிலே நம்மை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நாம் எங்கே இருந்தோம்? கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அசல் எது? தொடக்கம் எது? தாயினுடைய வயிறுதான் நம்முடைய தொடக்கமா? அதற்கு முன்னால் நாம் எங்கே இருந்தோம்? இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒரு வயதிலே ஒரு அனுபவத்திலே நான் என்ற அந்த சிந்தனையோடும் பக்குவத்தோடும் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்னால் நம்முடைய அட்ரஸ் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்: ஹல் அதா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதனே, உன்னிடத்தில் இப்படி ஒரு காலம் இருந்தது தெரியுமா? அந்த நேரத்தில் இன்ன வஸ்து என்று உன்னை சொல்லப்பட முடியாத ஒரு காலம். வானத்தை வானம் என்கிறோம், பூமியை பூமி என்கிறோம், மலையை மலை என்கிறோம். மனிதனுக்கு முன்னால் உள்ள ஸ்டேஜ் என்ன? அவன் என்னவாக இருந்தான்? நீ எதுவுமே இல்லாமல் இருந்தாய் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான். இப்படி ஒரு காலம் உன்னிடத்தில் இருக்கவில்லையா? அப்ப நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் நம் உயிர்கள் இருந்தது. இந்த உலகத்திலே இந்த மனித உருவில் நாம் வருவதற்கு முன்னால் நம்முடைய உயிர்கள் எல்லாம் ஒரு உலகத்தில் இருந்தது. அதற்கு ஆலமுல் அர்வா, இந்த உடல் எங்கே இருந்தது? இந்த முக பாவனை எங்கே இருந்தது? இந்த நிறம் எங்கே இருந்தது? இது அத்தனைக்கும் முன்னால் நாம் எங்கே இருந்தோம்? அல்லாஹுடைய அறிவு என்னும் ஞான பூங்காவிலே நாம் இருந்தோம். பானை வெறி வருவதற்கு முன்னால் எங்கே இருந்தது? பானை என்பது குயவனுடைய சிந்தனையில் அது இருந்தது.
இப்படியெல்லாம் அதை வடிவமைக்க வேண்டும், அதற்கு இந்த மெட்டீரியலை கொடுக்கணும், இந்த கலர் கொடுக்கணும், இந்த ஷேப் கொடுக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டும். இது அத்தனையும் அவன் சிந்தனையில் இருந்ததை களிமண்ணை கொண்டு வெளியே கொண்டு வந்தான். இப்படி எண்ணற்ற பொருட்கள் இன்னைக்கு இருக்கின்றன. ஒரு மொபைல் இருக்கின்றது. மொபைல் எப்படி வெளியே வந்தது? வெளியே வருவதற்கு முன்னால் எங்கே இருந்தது? மொபைல் என்ற ஒன்றை கிடையவே கிடையாது. அது உள்ளே இருக்கக்கூடிய அத்தனையிலும் அலுமினியமும் ஸ்டீலும் இன்ன பிற பொருட்களும் தான், மினரல்ஸும் தான் அதில் இருக்கின்றன. ஆனால் அது அத்தனையும் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் உருவகமாக, ஒரு காட்சியாக, ஒரு சிந்தனையாக இருந்தது. அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக அந்த மொபைல் போன் வெளியாகிறது. இப்படி உலகத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா பொருட்களும் யாரோ ஒருவருடைய சிந்தனையில் ஆரம்பத்தில் இருக்கும், அதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைக்கு ஏற்ப அது வெளியாக இருக்கும். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் நம்மை அவனுடைய சிந்தனையில் வைத்திருந்தான். அல்லாஹு அக்பர். நாம் ரப்பினுடைய சிந்தனையில் வந்து விட்டோம், இறைவனுடைய சிந்தனையில் இருந்தோம். என்னுடைய அடியாரை இப்படியெல்லாம் படைக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அப்துல்லாவை இப்படி ஆக்க வேண்டும், அப்துல் ரஹ்மானை இப்படி கொண்டு வர வேண்டும், அப்துல் ரஹீமை இப்படி நான் படைக்க வேண்டும், இந்த அப்துல்லாவை இந்த ஊரிலே படைக்க வேண்டும், இந்த அப்துல்லாவை இந்த நாட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த தாய் தந்தையருக்கு கொண்டு வர வேண்டும். அத்தனையும் இறைவனின் சிந்தனையில் இருந்தது. நாம் நம்மை அறிவதற்கு முன்னால், நம் தாய் நம்மை உணர்வதற்கு முன்னால் நம்மை அறிந்த ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். வேறு யாருக்கும் நம்மை பற்றி தெரியாது. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நமக்கே நம்மளை பத்தி தெரியாது. எத்தனையோ தடவை சில மனிதர்கள் சொல்றதை பார்க்கலாம், நான் என்ன செய்யறேனே எனக்கு தெரியலங்க, என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல, என்னாலே என்ன புரிஞ்சுக்க முடியல. மனைவி சொல்றாங்க, கட்டின புருஷன் 25 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் அவரை என்னால விளங்க முடியல. கணவன் சொல்றார், என் மனைவி என்னால புரிஞ்சிக்கவே முடியல, எப்ப எப்படி நடப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவருக்கே அவரை தெரியவில்லை, கூட பல வருடங்களாக வாழ்ந்தவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அல்லாஹ் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறான்? மிக தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஹுவ அஅலமு பிக்கும் இத் அன்ஷஅகும் மினல் அர்த் வ இத் அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும். பூமியிலிருந்து மண்ணாக எடுத்து உங்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலே நீங்கள் விருகட்டியாக, ஒரு சதை கட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீ வெளியே வந்தால் என்னென்ன ஆட்டம் போடுவேன்னு எனக்கு தெரியும். இது அனைத்தும் தெரிந்துதான் உன்னை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தாய் தன் பிள்ளை வெளியே வந்த பிறகு தன்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவான் என்று தெரிந்தால் அவள் பெற்றெடுத்து விடுவாளா? ஒரு தந்தை வெளியே வந்து விட்டால் இந்த பிள்ளை நம்ம சொல்றதுக்கெல்லாம் மாற்றம் செய்வான், நம் பேரை கெடுத்து குட்டிச்சோர ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட புள்ளைதான் இப்ப எனக்கு பிறக்க போதுன்னு நினைச்சா அந்த தந்தை விட்டு விடுவானா? சாதாரண வரட்டு கௌரவத்திற்காக பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்த இனம் மனித இனம். நம்ம வரலாறு அது. ஒன்றுமே இல்லை, தங்கமான பிள்ளை, பாசமான பிள்ளை, பிள்ளையை கதற கதற கொண்டு போய் மண்ணை எல்லாம் தோண்டி அதிலே பிள்ளைகளை உயிரோடு வைத்து அரபுகள் மூடி விடுவார்கள். இப்படி ஒரு மிருக குணம் மனிதன்ல இருக்கிறது. அப்போ தாய் தந்தைக்கு நாம் வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு எதிராக மாறுவோம் என்று தெரிந்தால் அங்கேயே வைத்து நம்மை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வெளியே வந்தவுடன் அடியானே நீ எவ்வளவு பாவம் செய்வாய் என்று எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு துரோகம் செய்வாய் என்று எனக்கு தெரியும், உன்னை முழுமையாக அறிந்த பிறகுதான் உன்னை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் அந்த கருணையாளன் எப்படிப்பட்டவன், அந்த ரப்பு எவ்வளவு நம் மீது அருள் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த ரப்பை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஒன்றுமே இல்லாத நம்மை அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. இப்படி ஒன்றுமே இல்லாத மனிதனை என் அறிவிலே நான் வைத்திருந்தேன், என் சிந்தனையில் இந்த நபரை இப்படி உருவாக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன், அவனை நீர் துளியில் இருந்து நான் படைத்தேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். பல இடத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறான், அலம் யகு நுத்ஃபதம் மின் மனிய்யின் யும்னா. மனிதனே, இன்னைக்கு என்னுடைய பேச்சுக்கு எதிராக இவ்வளவு ஆட்டம் போடுறியே, நீ ஸ்டார்டிங்ல ஒரு நீர் துளியாக தானே இருந்தாய், தெரியுமா அது உனக்கு? அந்த நீர் துளியை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்கிறான். நான் அவனை அந்த நீர் துளியிலிருந்து வெளியே உருவாக்கி கொண்டு வந்தேன்.
என்னவெல்லாம் செய்கிறான். ஒரு மனிதன் ஒரு ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து விட்டால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் மர்அத இதா தகல்லத் தலக்கத் மா அர் ரஜுல், ஒரு பெண் ஒரு ஆணுடைய அந்த நீர்த்துளி அடைந்து விட்டால் வஹபலத் அம்சக ஹைதுஹா, அல்லாஹு தஆலா ஒரு நீர்த்துளி ஒரு தாயின் ஒரு பெண்ணின் கருவறைக்கு உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய உதிரப்போக்கை நிறுத்தி விடுகிறார். அடுத்து அந்த உதிரப்போக்கை அந்த நீர்த்துளியோடு அல்லாஹ் கலந்து விடுகிறான். கலந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை உருவாக்குகிறான் ரப்புல் ஆலமீன். தண்ணீரில் ஓவியம் வரைய முடியுமா என்று கேட்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நீர் துளியிலிருந்து பிரம்மாண்டமான மனிதனை ரப்புல் ஆலமீன் படைக்கிறான் என்று சொன்னால் அவனை போன்ற காலிக் யாரும் கிடையாது. அந்த சின்ன ஒரு நீர் துளியிலேயே அல்லாஹ் என்னென்ன கொண்டு போய் சேர்க்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ ஜஅல ஃபின் நுத்ஃபதி அக்லாத்தம் மினத் தபாயா. இப்ப நாம் வெளியே பேசுறோம் பாருங்க, ஹீட் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர், கோல்ட், ஹீட் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஒரு மனிதனுடைய உடலுடைய டெம்பரேச்சர் 97ல இருந்து 99 ஃபாரன்ஹீட்டுக்குள்ள இருக்கணும். அதற்கு கீழே போனாலும் ஆபத்து, அதற்கு மேலே போனாலும் உடல் சுகவீனம். அல்லாஹ் இந்த ஹீட் டெம்பரேச்சர், கோல்ட் டெம்பரேச்சர், ட்ரை, வெட்னஸ், ஈரப்பதம், காய்ந்த நிலை, இது அத்தனை தன்மைகளையும் நேச்சுரலாக வரக்கூடிய இந்த இயற்கையை அல்லாஹ் அந்த நீர்த்துளியாக இருக்கும் பொழுதே வழங்கிவிட்டான். எப்படி வழங்கியிருப்பான்? நம் அறிவு, நம் கற்பனை, நம் சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கேட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மை சன்னம் சன்னமாக கொண்டு வந்திருக்கிறான். அடுத்து தன்னுடைய அந்த படைப்பை தாய் வயிற்றில் வைத்து அந்த இரத்தத்தை எல்லாம் இரணமாக்குகிறான். அந்த நீர் துளியை அல்லாஹு தஆலா சொல்கிறான், சும்ம ஹலக்னல் நுத்ஃபத அலகதன், நான் அந்த நுத்ஃபாவை இரத்தக்கட்டியாக மாற்றுகிறேன். அதற்கு முன்னால் அந்த நீர் துளியில் எத்தனை டிஃபரன்ஸை மாத்திர கொண்டு வருகிறான். அலகத் என்றால் அரபியில ஒரு கனெக்ஷன் என்று அர்த்தம், ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு இணைப்பு. அல்லாஹ் அந்த இரத்த நீர்த்துளியோடு பல விஷயங்களை இணைக்கிறான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இணைக்கிறான். முதல் அந்த நீர்த்துளி உடல் இருக்கக்கூடிய மைக்ரோவில்லை என்ற ஒரு செல்லோடு ஜாயின் ஆகுது. அந்த செல் அந்த நீர்த்துளிக்கு தேவையான ஒரு இடத்தை, சிறிய இடத்தை உருவாக்குகிறது. தாயிடமிருந்து வரக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ், சத்துக்களை எல்லாம் வாங்குவதற்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ, ஒரு இடத்தை அது உருவாக்குகிறது. இது முதல் நிலை. அதிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறது. அது இன்னொரு செல்லோடு இணைகிறது. பாகோசைட்டிக் செல் என்ற ஒரு செல்லோடு இணைகிறது. இந்த செல் தான் அந்த நீர்த்துளிக்கு எல்லா விதமான கிருமிகள், செத்துப்போன கிருமிகள், செல்ஸ் எல்லாவற்றையும் விட்டும் நீக்கி எல்லா விதமான கெட்ட கிருமிகளை விட்டும் பாதுகாக்கும் ஆற்றலை அந்த செல் கொடுக்கிறது. அடுத்த நிலைக்கு அது போகிறது. கோரியோனிக் வில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த செல்லோடு இந்த நுத்ஃபா சேருகிறது. ஒவ்வொரு செற்கள், எந்தெந்த செற்கள் எல்லாம், எந்தெந்த அணுக்கள் எல்லாம் இந்த மனிதன் உருவாகுவதற்கு தேவையான சத்துக்களை தருகிறதோ, தேவையில்லாத செத்துப்போன அணுக்களை விட்டும் பாதுகாக்கிறதோ, அது அத்தனையும் இந்த செல்கள் தருகின்றன. இறுதியாக அந்த மூன்றாவது நிலைக்கு வந்தவுடன் நஞ்சு கொடி என்று நாம் சொல்வோம். வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது அந்த நஞ்சு கொடி வழியாகத்தான் தாயினுடைய எல்லா உணவுகளும் அந்த பிள்ளைக்கு போகும். அந்த வேஸ்டேஜ்கள் எல்லாம் அதன் வழியாகத்தான் வெளிக்கு போகக்கூடிய ஒரு கொடி, ஒரு டெம்பரவரியான ஒரு டியூபை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்துகிறான். அதற்கு இந்த கோரியோனிக் வில்லை என்ற செல் தான் அதற்கு உதவுகிறது. இவ்வளவு விஷயத்தையும் நீர்த்துளியாக இருக்கும் பொழுது செய்து அதிலே இணைப்பை ஏற்படுத்துகிறான். இதற்கு பிறகு அது இரத்த கட்டியாக மாறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவு நிலையும் நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நம்மை எங்கே வைத்திருந்தான், எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு ரெவல்யூஷன், எவ்வளவு டிரான்ஸ்பார்மேஷன் ஆகி பல்வேறு நிலை மாறுதலுக்கு பின்னால் நாம் இன்னைக்கு ஒரு மனிதனாக உருவகப்படுத்தப்பட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் இது இறைவனுடைய கலை நயம், இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய படைப்பு. அடுத்த அந்த இரத்த கட்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்? சதை கட்டியாக மாற்றுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், இன்ன அஹதுக்கும் யஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமா, உங்களில் ஒருவர்
எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? உங்களுடைய நிலை என்ன தெரியுமா? முதலில் நீங்கள் நீர்த்துளியாக உங்களுடைய தாயின் வயிற்றில் 40 நாட்கள் இருந்தீர்கள். அதற்கு பிறகு சும்ம யகூனு அலகத்தன் மிஸ்ல ஸாலிக், அதற்கு பிறகு இரத்த கட்டியாக மாறினீர்கள். சும்ம யகூனு முமகத்தன் மிஸ்ல ஸாலிக், அதற்கு பிறகு சதை கட்டியாக மாறுகிறீர்கள். அடுத்ததாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த 120 நாட்கள் முடிந்த பின்னால் ஒரு மலக்கு நம்முடைய தாயின் வயிற்றுக்குள்ளே வருகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மலக்கு இருக்காங்களா இல்லையா? அப்படி மலக்கை அல்லாஹ் உள்ளே அனுப்புகிறான். அந்த மலக்கு உள்ளே வருகிறார். அந்த சதை கட்டிக்கு என்னென்ன உலகத்தில் தேவை என்பதை எழுதுகிறார். 4 விஷயத்தை முக்கியமாக எழுதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யக்துபு ரிஸ்கஹு, இந்த உலகில் இறுதி மூச்சு எந்த நாள் வரை இறுதி மூச்சு விடுவார், கடைசி மூச்சு வரை எத்தனை மூச்சுக்கள் இருக்கிறது, எத்தனை வார்த்தைகள் பேசுவார், எத்தனை பார்வைகள் பார்ப்பார், எத்தனை மிடரு தண்ணீர் கொடுப்பார், எத்தனை பருக்கை உணவு சாப்பிடுவார், எவ்வளவு காசு பணங்கள் அவர் சம்பாதிப்பார், செலவழிப்பார், இது எல்லாம் எப்பொழுது எழுதப்பட்டு விட்டது? நாம் உயிர் ஊதப்படக்கூடிய நேரத்திலே எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ் மலக்கை அனுப்புவான். முதலிலே உயிரை ஊதுவான். ஃபயன்ஃபுகு ஃபீஹி ரூஹ், உயிர் ஊதப்பட்ட பிறகு நாம் ரிஸ்கை அல்லாஹ் எழுதிவிட்டான். இப்ப நாம ஒவ்வொரு நாளும் எதற்கு தேடி தேடி ஓடுறோமோ, கற்பனை கோட்டைகள் கட்டுகிறோமோ, கனவுகள் காண்கிறோமோ, உழைத்து உழைத்து இரவு பகல் பாராமல் கண் விழித்து உடலை வருத்தி நாம் எதற்காக நாம் ஓடுகிறோமோ அந்த அத்தனை ரிஸ்கையும் அல்லாஹ் முன்னாலே எழுதிவிட்டான். அடுத்து அஜலிஹி, அவன் எப்பொழுது வரை உயிர் வாழ்வான் அதையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். அமலிஹி, இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களை அவன் செய்வான் அதையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். அவன் சீதேவியா மூதேவியா என்பதையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். சீதேவி மூதேவி என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தாயின் வயிற்றிலேயே நமக்கு எழுதிவிட்ட பிறகும் வெளியே கொண்டு வந்திருக்கிறான். பார்த்தீங்களா? மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான். இவ்வளவு பாவம் செய்யக்கூடிய அடியானை பற்றி தெரிந்தே ரப்புல் ஆலமீன் நம்மை தாய் வயிற்றில் இவ்வளவு சன்னமாக உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், தாயை விட கிருபையாளன் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது? நமக்கு இந்த உலகத்துல ஏதாவது கஷ்டம் வந்தா அப்ப சொல்றது இல்லை, என் தாய் ரப்பு 70 தாயோட கிருபையாளன், எனக்கு கிருபை செய்தான் என்று சொல்வதற்கான வார்த்தை அல்ல. தாய் வயிற்றில் நாம் என்ன செய்வோம் என்பது தெரிந்த பிறகும் அவன் வளர்த்து ஆளாக்கினானே, அந்த இடத்தில் சன்னமாக நம்மை உருவாக்கினான் அல்லவா, அங்கே இருந்தே அல்லாஹ் நமக்கு கிருபையாளனாகத்தான் இருக்கிறான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதற்கு பிறகு அவன் இந்த உலகத்தில் வருவான். இன்ன ரஜுல லயஅமலு பிஅமலில் ஜன்னah, சொர்க்கவாசிகளை போன்ற நல்லமல்களை செய்து கொண்டே வருவான். ஹத்தா லா யகூன பைனஹு வ பைனல் ஜன்னதி இல்லா திரா', ஒரு அடி அளவு தான் இருக்கும். ஒரு அடி தாண்டிட்டான்னு சொன்னா முழுமையா சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவான். அந்த நேரத்தில் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அந்த மனிதன் ஒரு பாவத்தை செய்வான். ஃபயஅமலு பிஅமலின் நார் வயதுகுலுன் நார், அவ்வளவு நாள் நன்மை செய்தவன் ஒரு பாவத்தை கடைசி நேரத்தில் செய்து நரகத்திற்கு போய்விடுவான். இன்னொரு மனிதன் இருப்பான், காலமெல்லாம் நரகத்திற்குரியவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை செய்து கொண்டிருப்பான். கடைசி நேரம் வரும், ஒரு நன்மை செய்வான், சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நற்காரியத்தை செய்வான், அதன் காரணத்தினால் அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். எவ்வளவு நாம் உஷாராக இருக்க வேண்டும். பிறரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவதற்கு முன்னால் இந்த ஹதீஸை நான் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், அவன் தொழவில்லை, இந்த வார்த்தை தவறானது. ஏன்? கடைசி வரை நான் தொழுகையாளியாக இருந்த அந்த நிலையில் மௌத்தா போனாதா நமக்கு இது ஃபைனல், இது கன்ஃபார்ம் ஆகும். இன்னொருவர் தொழுகவே இல்லை, அவர் நரகவாதி என்று நம்மால் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மையின் காரணத்தினால் அவர் சொர்க்கம் போய்விடலாம். எனவே தொழாதவர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? கடைசியில நாம் நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொழுபவர்கள், நோன்பு வைப்பவர்கள், நற்காரியங்கள் செய்பவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்? கடைசி நேரத்தில் ஒரு பாவம் செய்யக்கூடிய சான்ஸ் நமக்கு தான் இருக்கு. அதனால் நாம் எல்லா நேரத்திலேயும்
இபாதத்துகள் கூட கூட நாம் மேலும் மேலும் தக்வாவையும் இறைவன் மீதான பயத்தையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்? நமக்கு நபி அவர்கள் சொன்ன சான்ஸ் கடைசி நேரத்தில் பாவம் நிகழ்ந்து விடலாம். பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த வாய்ப்பு கடைசி நேரத்தில் அவர் நன்மை செய்து விடலாம். அதனால் யாரையும் அவர்களுடைய தற்போதைய நிலையை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்த்து விடக் கூடாது. பிறரை நாம் தரக்குறைவாக நினைத்து விடக் கூடாது. பிறரை தாழ்வான பார்வை பார்த்து விடக் கூடாது. பிறரை கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசிவிடக் கூடாது. அது எந்த நேரத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அது கடைசி வக்தை சக்கராத்தில் கூட ஒரு வினாடியில் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டா சொர்க்கவாதி நரகவாதியாக மாறிவிடுகிறான், நரகவாதி சொர்க்கவாதியாக ஆகிவிடுகிறான். இப்படி ஒரு அமைப்பை அல்லாஹ் வைத்திருப்பதற்கு காரணமே அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு தான். இப்படி ஒரு சிஸ்டம் நபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னதன் காரணமே எல்லோரையும் உயர்வாக பார்த்து விடுங்கள். யாரையும் அவர் நரகவாதி, மோசமானவர், கேவலமானவர், இழிவானவர் என்ற பார்வை பார்க்க வேண்டாம். அல்லாஹ் நாடினால் எப்படியும் அவன் செய்வான். ஏன்? எப்படியெல்லாம் அவன் விரும்பினானோ அப்படித்தான் நம்மை உள்ளே படைத்திருக்கிறான். தாய் மாதிரி இருக்கணும், உம்மா மாதிரி இருக்கணும், வாப்பா மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும்னு நம்ம சொல்லிக்கிறோம். குழந்தை என்ன மாதிரி வரணும்னு மாப்பிள்ளை சொல்வார், மனைவி சொல்லுவாங்க, இல்ல குழந்தை என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்ல ரெண்டு பேரும் மாத்தி கூட சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். எவ்வளவு கண்ணியமான உன் ரப்பு, உன் மீது கருணை கிருபை செய்திருக்கக்கூடிய ரப்பை ஏமாற்றுவதற்கு எப்படிப்பா உனக்கு மனசு வந்துச்சு? அவன் எப்படிப்பட்ட கரீம் தெரியுமா? அல்லதி خلقك فسواك فعدلك. உன்னை படைத்தான், உன் படைப்பை அழகாக ஆக்கினான், உன்னை செவ்வையாக ஆக்கினான். எங்கே கண் இருக்க வேண்டுமோ அங்கே கண்ணை வைத்தான், காது இருக்க வேண்டிய இடத்தில் காதை வைத்தான், மூக்கு இருக்க வேண்டிய இடத்தில் மூக்கை வைத்தான், நாவு எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே நாவை வைத்தான். உன் உடலை அழகாக ஆக்கினானே, பெர்ஃபெக்டா ஆக்கினானே, அந்த ரப்புக்காப்பா நீ மாறு செய்கிறாய். ஃபீ ஐ சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். அதற்கு பிறகு அவன் எப்படி நாடினானோ அந்த தோற்றத்தில் உங்களை கொண்டு வந்தான். யாரையும் உருவக்கேலி செய்யக்கூடாது என்பதன் பின்னணியில் இந்த வசனத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் வெள்ளையாக இருக்கிறார், அவர் கருப்பாக இருக்கிறார், குட்டையாக இருக்கிறார், நெட்டையாக இருக்கிறார் என்று சொல்வதற்கு முன்னால் அது யார் ஆக்குனதுன்னு நாம தெரியும். இது ஒன்றும் சிஸ்டம் கிடையாது. பெற்றோர்கள் ஒரு கணவரோ மனைவியோ வாப்பா உம்மாவோ இந்த சிஸ்டத்துல வைத்து என்னுடைய பிள்ளைக்கு கண் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும்னு யாரும் டிசைட் பண்ண முடியாது. யாரும் அதை ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வர முடியாது. அதை அல்லாஹ் எப்படி நாடி இருக்கானோ அப்படி படைத்திருக்கிறார். நேற்று பார்த்தேன் ஒரு சமூக வலைத்தளத்தின் ஒரு பதிவு. உலகிலே மிக மிக கருமையான ஒரு குழந்தை ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கு. அதை பார்த்தா அப்படி ஒரு கருப்பு ஒரு பெண் குழந்தை, அப்படி ஒரு கருப்பான ஒரு உருவத்தை நாம் பார்த்திருக்கவே மாட்டோம். சில நேரத்தில் ஒரு கருப்பு பூனை இருக்கும், சில இடங்கள்ல பார்த்தா அவ்வளவு பிளாக்கிஷா இருக்கும், பார்த்தால் பயம் வரும். கண்ணு இருக்கிறதே தெரியாது, கண்ணும் கருவிழி, உடலும் கருப்பு, எப்படி இருக்கும்? இப்படி மிக மோசமான ஒரு கருப்பான நிலையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அதுவும் இறைவனின் படைப்பு தான். அப்போ அந்த கருமை அந்த குழந்தை கொடுத்தவன் யார்? மாஷா ரக்கபக், அவன் தான் அதை கொடுத்திருக்கிறான். சிபகத் அல்லாஹ், அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர். அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய பெயிண்ட், இது அல்லாஹ்வுடைய வர்ணனை. வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா. அல்லாஹ்வை விட அழகான ஒரு நிறம் கொடுக்கக்கூடியவன் யார் இருக்கிறார்? அல்லாஹ்வை விட அழகான உங்களுக்கு கலர் டிசைட் பண்ணக்கூடியவன் யார் இருக்கிறார்? அல்லாஹ் தான் சிறந்தவன் என்று சொல்கிறான். அந்த அடிப்படையில் அந்த குழந்தையை அவ்வளவு கருப்பாக படைத்ததும் அல்லாஹ் தான். அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய படைப்பு. அந்த பெற்றோர்கள் இவ்வளவு கருப்பா இருக்கிற அந்த குழந்தையை விட்டு போயிடுவாங்களா? அந்த குழந்தை யார்ட்டையாவது தூக்கி கொடுத்துருவாங்களா? எத்தனை கருமையாக இருந்தாலும் பாசம் அன்பும் நேசமும் உள்ள உள்ளத்தை கொண்ட பெற்றோர்களுக்கு அதுதான் உயர்வாக தெரியும். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடியபடி இந்த உலகத்தில் மனிதர்களை குள்ளமாக படைத்திருக்கிறான், உயரமாக படைத்திருக்கிறான், வெண்மையாக படைத்திருக்கிறான். அவரவர்களும் அவரவர்கள் தகுதியிலே அழகானவர்கள் தான். எல்லோரும் ரப்பினுடைய படைப்பாக இருக்கிறோம். எனவே அவன் நம்மை படைத்திருக்கிறான். வஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா என்று சொல்கிறான்.
படைத்து அப்படியே லேசாக விட்டுவிடவில்லை. உங்களுக்கு பார்வையும் பேச்சையும் கேள்வியையும் நான் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய பார்வை அல்லாஹ் வெளியாக்கி கொண்டிருக்கிறான், நம்முடைய பேச்சை அல்லாஹ் வெளியாக்கி கொண்டிருக்கிறான், கேட்கக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த உடல் அமைப்பு முழுவதையும் அல்லாஹ் தான் நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்மோடு அவன் இருந்து இந்த உடல் உறுப்புகளை செயல்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். இல்லைன்னா நாம எங்கேருந்து பேச முடியும்? இல்லை என்றால் எங்கேருந்து நாம் கேட்க முடியும்? ஒரு மண் பானை எடுத்து அதை தட்டினால் அதுல பேச்சு வருமா? சில இடத்துல தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வயல்வெளிகள்ல காக்கா வராம இருக்கிறதுக்கு ஒரு பொம்மை போன்று வைக்கோல் எல்லாம் உள்ள போட்டு ஒரு பானையில பொம்மை கண்ணு காதெல்லாம் செஞ்சு மனுஷ மாதிரியே நிக்க வச்சிருப்பாங்க. வரக்கூடிய பறவைகள் அவனை பார்த்து யாரோ நிக்கிறான்னு சொல்லி ஓடி போயிடும். அப்ப அந்த பொம்மை எப்படி பேசாதோ அதே போல் இந்த மண்கூடுகள் ஆகிய மனிதர்களும் பேச தகுதியற்றவர்கள். நம்மால் பார்க்க முடியாது, நம்மால் பேச முடியாது, நமக்கு இந்த எந்த தன்மையும் சொந்தம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். உலகத்தில் இந்த மொத்த படைப்பில் இருக்கக்கூடிய யாரும் பார்க்கக்கூடியவர்களோ கேட்கக்கூடியவர்களோ இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மட்டுமே பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் மட்டுமே பேசக்கூடியவன், அல்லாஹ் மட்டுமே கேட்கக்கூடியவன். அப்ப இப்ப நாம பேசுறோமே, நம்மில் பேச்சு வெளியாகிறது, நாமளும் பார்க்கிறோம், நாமளும் காதை கொடுத்து கேட்கிறோம், எல்லாம் நம்மில் நடைபெறுகிறது என்று சொன்னால் அவன் நம்மை அந்த நிலையில் ஆக்கி வைத்திருக்கிறான். நம்மை பார்ப்பவர்களாக, பேசுபவர்களாக, கேட்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த தன்மைகளை அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? இந்த அழகான முகத்தை ஏன் கொடுத்தான்? எதற்கு இந்த உடல் உறுப்புகளை இவ்வளவு கச்சிதமாக படைத்த நோக்கம் என்ன? ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவன் ஒரு நோக்கத்திற்கு செய்வானா இல்லையா? செங்கல் படைக்கப்படுகிறது, சன்னம் சன்னமாக அதனுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல உருவாக்கி ரெட் கலர்ல செங்கலை உருவாக்கி விட்டான். எதற்கு? அது எங்கேயாவது உருண்டு பெறல்வதற்கா? அது அற்புதமான வீடுகளை கட்ட வேண்டும் என்பதற்காக. ஆடு மாடுகளை ஒரு மனிதன் வளர்க்கிறான். எதற்கு? அதை அறுத்து மாமிசமாக ஒன்று சாப்பிடப்பட வேண்டும், அல்லது அதன் மூலம் அந்த மாட்டின் மூலமாக விவசாயத்தினுடைய ஏறு உழுவதற்கான தேவைகள் நிறைவேற வேண்டும், அல்லது அதிலிருந்து மதுரமான பால் வர வேண்டும். ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? ஏன் அல்லாஹ் இவ்வளவு அற்புதமாக படைத்தான்? எதற்கு அல்லாஹ் மனிதர்களை இப்படி படைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இவ்வளவு சன்னம் சன்னமாக மனிதனை படைத்து எதற்கு கொண்டு வந்திருக்கிறான் தெரியுமா? வஹாதிஹில் குவா வல் ஹவாஸ் தஹ்சுலு லில் இன்சானி அல தத்ரீஜ் கலீலன் கலீலா. இவ்வளவும் மனிதனுக்கு ஒரே ஷாட்ல அல்லாஹ் கொடுக்கல. குழந்தையாக இருக்கும் பொழுது பேச முடியாது, பார்க்கிறது என்ன பார்க்கிறோன்னு தெரியாது, காது கொடுத்து என்ன கேட்கிறோன்னு தெரியாது, உணர்வில்லாத நிலையில் குழந்தை பார்க்கிறது, பேசுகிறது, கேட்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் உடலில் ஆற்றலை தருகிறான், சென்சேஷனை, உணர்வுகளை தருகிறான். அல்லாஹு தாலா மனித உடலில் அந்த சென்ஸை, அந்த உணர்வை ஏற்படுத்துகிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஒரு சக்தி படைத்த படைப்பாக கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஃபயஸ்தஈனு பிகுல்லி ஜாரிஅத்தின் வஉதுவின் வகுவத்தின் அலா தாஅத்தி கைரிஹி. இந்த அத்தனை ஆற்றல், சக்தி, உணரக்கூடிய தன்மை, தொட்டறியக்கூடிய அந்த தன்மை, இந்த அத்தனையும் கொண்டு அந்த மனிதன் எனக்கு வழிபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நோக்கம் வெரி கிறிஸ்டல் கிளியர். மனிதன் இந்த உலகத்தில் படிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், மனைவி மக்கள் இருக்க வேண்டும், குடும்பமாக வர வேண்டும், பேரம்பேத்தி எடுக்கணும், அப்படியே போய் சேரணும். இதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த உடல். இந்த பார்வை அதற்காக கொடுக்கப்படவில்லை, பேச்சு அதற்காக கொடுக்கப்படவில்லை, கேள்வி அல்லாஹ் அதற்காக தரவில்லை. இந்த அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்காக. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதத்து திலாவத், நாம் குர்ஆனை ஓதும் பொழுது சஜிதா செய்வோம். அந்த 14 சஜிதாக்கள் வரும் பொழுது சஜிதா செய்யணும். அதெல்லாம் நிறைய பேருக்கு மறந்து போச்சு. சஜிதானா தொழுகையில செய்யறதுதான், ஹஜ்ரத் குர்ஆன்ல வேற சஜிதா செய்யணுமா? எப்படி குர்ஆனை திறந்துட்டு அப்படியே சஜிதா செய்யணுமான்னு கேட்பாங்க சில பேர். அந்த அளவுக்கு நமக்கும் குர்ஆனுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இல்லாமே போயிடுச்சு. அப்ப குர்ஆனிலே வரக்கூடிய 14 இடங்களை நாம் ஓதினால் நாம் அல்லாஹ்விற்காக சஜிதா செய்ய வேண்டும். அதிலே நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த சஜிதால என்ன ஓதணும்? சஜத வஜ்ஹிய லில்லதி خلقஹு வஸவ்வரஹு வஅஹ்ஸன சுவரஹு.
என்னுடைய முகத்தை நான் சஜிதாவில் வைத்து விட்டேன். ஏன் தெரியுமா? அந்த முகத்தை படைத்த அல்லாஹ் தான் என்னை சஜிதாவில் விழ வைத்திருக்கிறார். அந்த முகத்திலே அல்லாஹ் கண்களை ஏற்படுத்தினான், ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தினான், ஒரு சூரத்தை கொண்டு வந்தான், ஒரு அப்பியரன்ஸை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த அப்பியரன்ஸை அலங்கானதாக ஆக்கினான், அலங்காரமாக ஆக்கினான். அதை அழுக்காக பார்ப்பதற்கு விகாரமாக ஆக்கவில்லை. அந்த அற்புதமான வட்ட வடிவான முகத்திலே குழந்தைங்க சில நேரத்துல கிளே வச்சு விளையாடுவாங்க. கிளேல அவர்களே கண்ணுல ஓட்டை போட்டு கண்ணு செய்வாங்க, மூக்கு செய்வாங்க, காது செய்வாங்க. இதை வெளியிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களை அல்லாஹ் தாய் வயிற்றில் வைத்து இப்படி எல்லாம் செய்தான். அவனுடைய காதை அதிலிருந்து பிளந்து கொண்டு வந்தான். அந்த முகத்திலே பார்வை அல்லாஹ் உருவாக்கினான். இது எதையும் என் தாய் செய்யவில்லை, என் தந்தை செய்யவில்லை, டாக்டர் செய்யவில்லை, அல்லாஹ் அவனுடைய ஹவுல குவத்தை கொண்டு இது அத்தனையும் உருவாக்கினானே அந்த அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், அவன் மிக பரக்கத் பொருந்தியவனாக இருக்கிறான். இன்னைக்கு ஒரு குழந்தை வெளியே வருவதற்கு சி செக்ஷனாக இருந்தால் ஒரு ரேட்டு, நார்மல் டெலிவரியாக இருந்தால் ஒரு ரேட்டு, 50,000, 60,000, 70,000, 1 லட்சம், 2 லட்சத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. குழந்தை பிறக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, ஒரு ஈவெண்ட்டுக்காக இவ்வளவு செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. குழந்தை இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வந்த உடனே எங்கேயாவது NICUல கொண்டு போய் வச்சிடறாங்க. அதுக்கு ஒரு 40,000, 50,000 செலவு பண்றாங்க. குழந்தைக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நிமோனியா வந்துருச்சு, பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி எதையோ சொல்லி ஒரு குழந்தை வெளியே ஒரு 4-5 நாள் ப்ராசஸிற்கு மட்டுமே லட்சங்கள் செலவாகிறது என்று சொன்னால், நீர்த்துளியில் இல்லாமல் இருந்து நம்ம தாய் வயிற்றிலே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறானே அதற்கு எத்தனை கோடிகள் செலவாயிருக்க வேண்டும். அல்லாஹ் அது எதுவுமே இல்லாமல் நம்மை இலவசமாக தாய் வயிற்றில் வைத்து காப்பாற்றினான் அல்லவா? அது மட்டுமல்ல, தாய் வயிற்றில் மட்டும்தான் அல்லாஹ் வைத்திருந்தானா? தாய் வயிற்றுல 10 மாசம் வைத்து அவர்கள் சுமந்து நம்மை பெற்றதற்காகவே தாய்க்கு எந்த அளவுக்கு உயர்வு, அவர்கள் காலடிக்கு கீழே சொர்க்கம். அப்ப இல்லாமையிலிருந்து நம்மை கொண்டு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர். தாய் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். அஃரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்துக்கும் லா தஅலமூன ஷையா, உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாதுப்பா, அப்படி உங்களை நான் வெளியாக்கினேன் என்று சொல்கிறார். ஒன்றுமே தெரியாத நிலையில் சர்வ முட்டாள்களாக, எந்த அறிவும் இல்லாதவர்களாக உங்களை அல்லாஹ் வெளியாக்கினான். குழந்தை கத்துனா அந்த தாய்க்கு எதற்கு அந்த குழந்தை அழுகிறது என்று தெரியக்கூடிய அளவிற்கு தாயை அல்லாஹு தஆலா அர்ப்பணிக்க செய்தான். இப்படி வெளியாக்கிய ரப்புல் ஆலமீன் முழுமையான பொறுப்பை அல்லாஹ் தாயிடமும் தந்தையிடமும் உலகத்திடமும் விட்டுவிடவில்லை. அங்கேதான் நாம் அல்லாஹுடைய பியூட்டியை பார்க்கணும். அல்லாமா மக்ஹூல் இப்னு அபி முஸ்லிம் அஷ்-ஷாமி ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய தாபிஈ, பெரும் பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய ஆசிரியர், அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான், நாம் இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கிறதே இல்லை, இதை நாம் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. ஒரு ஃபீவர்னு வந்தா டாக்டர்கிட்ட போறோம், சூப்பர் டாக்டருங்க, 5 நாள் மாத்திரை கொடுத்தாரு, பட்டுன்னு போயிடுச்சு. இவ்வளவு நாள் ஆஃபியத்தாக வைத்திருந்த அல்லாஹ்வை ஏன் நாம் சிந்தித்து பார்க்கவில்லை? மக்ஹூல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், குன்னா அஜின்னத்தன் ஃபீ புத்தூனி உம்மஹாத்தினா, நாம் நம்முடைய தாய்மார்களுடைய வயிற்றிலே ஒரு விழுகட்டியாக இருந்தோம், எத்தனையோ பேர் விழுகட்டியாகவே விழுந்து விட்டார்கள். ஃபகுன்னா மிம்மன் பகிய, அங்கே அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். பிறகு நம்ம இரத்த கட்டியாக இருக்கும் நிலையில் பலர் வெளியாகிவிட்டார்கள், அங்கே அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். சதை கட்டியாகும் பொழுது பல பேர் வெளியே போய்விட்டார்கள், அங்கே அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா குன்னா மராதிய, பால்குடி பிள்ளைகளாக இருந்தும் அங்கே அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். ஃபஹலக மின்னா மன் ஹலக், பால்குடி பருவத்திலே பல பேர் இறந்து விட்டார்கள், அந்த ஸ்டேஜில் இருந்து அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். வகுன்னா யஃபா, சிறு பிள்ளைகளாக, சில்ட்ரன்ஸாக நாம் இருந்தோம். இன்ஃபேண்டாக இருந்து பலர் போய்விட்டார்கள், சில்ட்ரனாக இருக்கிறோம், ஒரு சைல்டாக அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். அடுத்து வாலிபர்களாக பாதுகாத்தான். இறுதி வரை அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து எந்த இடத்தில் வைத்திருக்கிறான்? வஸிர்னா ஷுயூஹன்,
இன்னைக்கு வயோதிகர்களாகவும் மாறிவிட்டோம். இந்த நிலையில் பலர் அல்லாஹ்விடம் போய்விட்டார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு பிறகும் நன்றி கெட்ட மனிதனை அல்லாஹ்விடத்தில் நீ எதை எதிர்பார்க்கிறாய்? இதை விட உனக்கு வேற என்ன பெரிய நிஅமத் வேண்டும்? இது அத்தனையும் செய்த அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்யலே என்று சொல்வதை விட ஒரு நன்றி கெட்டத்தனம் எதுவும் இல்லை. எனவே கொஞ்சம் நாம் பின்னால் போய் பார்க்க வேண்டும். அந்த காலத்துல அப்படி நாம் பேசுறோம் அல்லவா, அது வெறும் சிறு குழந்தை பிராயம் மட்டுமல்ல, நாம் நீர்த்துளியாக தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்த அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு காரியங்களை செய்து வெளியே நம்மை கொண்டு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அவனுடைய பொருத்தம் பெற்ற நிலையில் வாழ்ந்து மரணிக்கும் நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக. நம் சந்ததிகளுக்கு வழங்கி அருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.